இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கூட நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி பூஜை செஞ்சதில்லை. ஏன்னா நான் வந்த வீட்டில் வந்து அத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சதில்லை. அவங்க செய்கிறத பார்த்து வருஷம் நமக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா நம்ம செஞ்சுருப்போம். நான் அவங்க செய்யலாலும் பரவாயில்ல, நம்ம செய்யணும்னு போன வருஷத்துலேருந்து முயற்சி பண்ணுறேன். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சரி அடுத்த வருஷம் செஞ்சிடலாம், இந்த வருஷம் நம்ம வீட்டு வேலை செஞ்சுட்ருக்கோம், அடுத்த வருஷம் கண்டிப்பாக செஞ்சலாம் நினச்சேன். அப்புறம் இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில காரணத்தினால சரி அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம்னு ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி மாறிட்டே போயிட்டுருக்கு. அது இல்லாமல் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமி கும்பிட்றதெல்லாம் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி குழந்தைங்களாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்காக இல்லைனாலும் குழந்தைங்க ஹஸ்பண்டுக்காக வந்து விழுந்து விழுந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்பெல்லாம் சாமியே கும்பிடாத நாளாம் இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு சாமி கும்பிட்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதான் வாழ்க்கை எப்படி வேணாலும் தலைகளாக புரட்டி போட்டுருங்க. இன்னைக்கு காலையில் எழுந்துச்சி தலை குளிச்சுட்டு சிம்பிளாக வந்துட்டு விளக்கு ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்க வந்தாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் தக்காளி சாப்பாடு தான். அப்புறம் வெயிட் லாஸ் கஞ்சி வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன்னா அது வந்து கொஞ்சமாக கஞ்சி வச்சிருந்தேன். அது காலையில் நானும் ஜெய்கிட்டையும் குடிச்சிக்குவோம். பால் வந்து நல்லா அழகாக தயிர் போட்டு வச்சிருந்தா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. சரி அது மோரா சிலிப்பி கொஞ்சமாக குடிச்சலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதை சிலிப்பிட்டு இருக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு வடிச்ச கஞ்சி இருக்கும்போது அதில் தண்ணி விட்டு வச்சு அடுத்த நாள் நீராகாரமாக குடிப்பாங்க. எங்களுக்கும் கொடுப்பாங்க, நாங்களும் குடிச்சிருக்கோம். ஆனால் இப்போ எங்கள் பிள்ளைங்கிட்ட கொடுத்தா அவங்க தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில நல்ல பழக்கத்தால அவங்க கிட்ட வந்து சொல்லி கொடுக்கணுங்க. நம்ம இந்த பிரபஞ்சத்திட்ட எது கேட்குறோமோ முழு மனசோட கேட்டால் கண்டிப்பாக அது கிடைக்குன்னு சொன்னாங்க. அதை தான் இப்போ கொஞ்ச நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று சாயங்காலமே என்னுடைய கணவர்கிட்ட பூ கேட்டிருந்தேன். ஏதோ ஒரு பிஸியில் அந்த பூ வாங்குறதுக்கு மறந்துட்டாரு. 2 மாசமா பூக்காராக்கா வரவே இல்லை. இன்னைக்கு காலையில காட்டில பூவை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நேத்தில இருந்தே இந்த பூவை ரொம்ப நான் எதிர்பார்த்தேன்.